நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிரிப்சன் பேசுறேன். நம்ம லாஸ்ட் வீக் முந்தின வாரம் மார்க்கெட் கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே நம்மளோட டார்கெட் பிரைஸ் 1 மார்க்கெட் ரீச் ஆயிட்டு, அகைன் நம்ம என்ட்ரி ஜோனுக்கே ரீடெஸ்ட் ஆகி நிக்குது. இந்த ஜோன்ல இருந்து புல்லிஷ் ஆகுமா, பேரிஷ் ஆகுமா அப்படிங்கிறது தான் இந்த வாரம் டீடைல்டு அனலைசிஸா பார்க்க போறோம். அண்ட் தென் நெறைய பேர் கேட்டிருந்தாங்க, லாஸ்ட் வீக் அனலைசிஸ் ஏன் பிரதர் போஸ்ட் பண்ணல? நீங்க போஸ்ட் பண்ணாதனால எங்களால ட்ரேட்ஸ் எடுக்க முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துக்கிறேன். நம்ம வீக்லி அனலைசிஸ் வீடியோ போஸ்ட் பண்ணலனாலும், மார்க்கெட் புல்லிஷ் ஆகுமா, பேரிஷ் ஆகுமா அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸும் நம்மளோட ட்ரேடிங் வியூலயும் சரி, நம்மளோட ஃபாரெக்ஸ் விஐபி சேனல்லயும் சரி கிளியரா குடுத்துருப்போம். ஸோ எந்த இடத்துல பை பண்ணணும், எங்க செல் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ராடே செட்டப்ஸ் உங்களுக்கு பக்காவா நம்மளோட விஐபி சேனல்ல கிடைச்சிரும். ஸோ நீங்க ஃபாரெக்ஸ்ல பேசிவா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல உங்களுக்கு கிடைச்சிரும். ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற புரோக்கரேஜ்ல ஜாயின் பண்ணாலே போதும். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் நம்மளோட சேனல் ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கு. இதுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் தென் உங்களோட சப்போர்ட்டும், உங்களோட மோட்டிவேஷன் தான் நம்ம கம்யூனிட்டிய இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. மென்மேலும் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் லேர்ன் பண்ணலாம், நானும் லேர்ன் பண்ணலாம். அப்படியே சேர்ந்து ஏர்னிங்ஸும் பண்ணலாம். அண்ட் தென் இப்போ தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்கமிங் டேஸ்ல ஷார்ட்ஸா இருக்கட்டும், டெக்னிக்கல் வீடியோவா இருக்கட்டும், ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் சரி நிறைய அப்லோட் பண்ண போறோம். நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே தெளிவா கிடைக்கும். சரி வாங்க, கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டீடைல்டு ப்ரொஜெக்ஷனா இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ கோல்டு மார்க்கெட்டா இருக்கட்டும், இல்ல கிரிப்டோ கரன்சியா இருக்கட்டும், இல்ல கரன்சி பேரா இருக்கட்டும், எந்த பேர்ல நீங்க ட்ரேட் பண்ணாலும் மார்க்கெட் கண்டிப்பா அதோட ட்ரெண்ட் லைன ஒபே பண்ணாம எங்கேயுமே மூவ்மெண்ட் ஆகாது. அது எவ்வளோ பெரிய ஃபண்டமெண்டல் நியூஸஸா இருந்தாலும் ட்ரெண்ட கண்டிப்பா மார்க்கெட் ஒபே பண்ணும். ஸோ அஸ் யூசுவல் வழக்கம் போல நம்மளோட ட்ரெண்ட்ல ட்ரா பண்ணிக்கலாம். கடந்த அக்டோபர் மாசத்துலேருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் மார்க்கெட் கிளியரா ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டை ஒபே பண்ணி மார்க்கெட் போயிட்டுருக்கு. நம்ம ஏன் ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். அதையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிளியராக ஒரு ஒபே கொடுத்துருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் ஏன் புல்லிஷ் ஆகணும்? ஏன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இதிலே தெரிஞ்சுக்கலாம். ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணதுக்கப்புறம் அடுத்தபடியாக நமக்கு இருக்கிறது சப்போர்ட் ரீஜியன், அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பார்த்தோம் அப்படின்னா 2074 இருந்து 77 வரைக்கும் இருக்குது. ஸோ அது ஒரு பாயிண்ட் முன்ன பின்ன மார்க்கெட் எந்த சைட்னாலும் மூவ்மெண்ட் ஆகலாம். ஸோ நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ட்ரா பண்ணிக்கலாம். இது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ஜோனையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா அடுத்தபடி இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 2145 வரைக்கும் போயிருக்கு. இருந்தாலும் ஒரு ட்ரெண்ட் லைன் பாருங்கள். ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் சப்போர்ட்டை பார்க்கும்போது நம்ம 2100 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆல் டைம் ஹையான 2154 போகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இமீடியட்டாக இருக்கிற சப்போர்ட் பாருங்கள். 2034 நம்ம இமீடியட் சப்போர்ட். ஸோ நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால அதுக்கு கீழே இருக்கிற சப்போர்ட் நமக்கு 2017லேருந்து 2030 வரைக்குமே நமக்கு கரெக்டான சப்போர்ட் ஜோன் தான். ஸோ நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 2030லேருந்து 2024 நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா 2024 வரைக்கும் மார்க்கெட் கீழே விக்கி விட்டுட்டு தான் மேலே போயிருக்கான். ஸோ இது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா 1980 வரைக்கும் மார்க்கெட் ஷுவராக ஃபால் ஆகிடும். அந்த ஜோனுக்கு ஃபால் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அஸ் ஆஃப் நோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. எந்தெந்த லெவல்ஸ்லேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ரீபவுண்ட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 1 R1, அதோட லெவல் பார்த்தோம் அப்படின்னா 2075லேருந்து 78 வரைக்கும் நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அண்ட் நம்மளோட ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 2100. ஸோ இது நம்மளோட ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதையும் இதை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். இது R2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2100, 2095லேருந்து 100. ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் 2 ஆல் டைம் ஹையாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2154 வரை கூட போகிறதுக்கு பாசிபிள் ரொம்பவே இருக்குது. ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டான் அதனால் கீழே தான் போவோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ மார்க்கெட் ட்ரெண்டையும் சரி ஃபண்டமெண்டலும் சரி எந்த அளவுக்குனாலும் மூவ்மெண்ட் ஆகும். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 3. அப்போ நம்மளோட சப்போர்ட் ஜோன் 1 பார்த்தோம் அப்படின்னா 2032லேருந்து லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் டைமில் தெளிவாக சொல்கிறேன். சப்போர்ட் S1 பார்த்தோம் அப்படின்னா
2024 இருந்து 30 வரைக்கும் மார்க்கெட் நியூஸ் டைமில் இந்த இடத்துக்குலாம் வந்துச்சு, அதனால் சொல்கிறேன். இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே போகிறோம் அப்படின்னா சப்போர்ட் 2வாக இருக்கிறது வந்து சப்போர்ட் 2 லெவல் பார்த்தோம் அப்படின்னா 1980 90 வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் 2. ஸோ நம்ம ஏன் இந்த ஜோன் எடுத்திருக்கோம்னு பார்த்தோம்னா லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் ஒரு மேலேயும் கீழேயும் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கிளியராக ஒரு ஃபால் நல்லா ஆச்சு, கீழே பிரேக் பண்ணி கீழே போகணும்னு பார்த்தா மார்க்கெட் அகைன் வந்து நல்லாவே பூம் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து நமக்கு என்எஃப்பி நியூஸஸும் இருந்துச்சு, அட் த சேம் டைம் நமக்கு வந்து ஐஎஸ்எம் நியூஸஸும் இருந்துச்சு. நமக்கு முதல்ல வந்தது கோர்ஸ் என்எஃப்பி நியூஸஸ் வந்தது, இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கினதுனால கோல்டு வந்து நமக்கு நல்லாவே ஃபால் ஆச்சு, இந்த அளவுக்கு ஃபால் ஆச்சு. ஸோ என்எஃப்பி வந்து க்ரீனில் வந்ததுனால மார்க்கெட் இந்த அளவுக்கு ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் அரௌண்ட் ஒரு 8:30 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐஎஸ்எம் நியூஸஸ் வந்து நெகட்டிவாக வந்துருந்துச்சு. ஸோ அப்போ வந்து கோல்டு கிளியராக இந்த இடத்துல இருந்து ஒரு 1930 இருந்தே ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கொடுத்து பாசிட்டிவாக லாஸ்ட் வீக் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போனதுக்கான முழுக்கான ரீசன். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் புல்லிஷ் ஆகுமா இல்லை பேரிஷ் ஆகுமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக லாஸ்ட் வர பாருங்கள். என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியராக இந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் தான் ஆக போகுது, அதோட ப்ரொஜெக்ஷன் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள். லாங் பொசிஷன் எடுத்துக்கலாம். மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து புல்லிஷ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் இல்லை. ஸோ கொஞ்சம் மார்க்கெட் கீழே வந்து அதாவது ஒரு 2033 இருந்து நம்ம பை எடுக்க 35 பை எடுக்க ஆரம்பிக்கலாம். டார்கெட் ப்ரைஸ் 1 பார்த்தோம் அப்படின்னா 2024 வச்சுக்கலாம். டார்கெட் ப்ரைஸ் 2100, டார்கெட் ப்ரைஸ் 3 வந்து 2150. 2171 போனாலும் சொல்கிறதுக்கு இல்லை ஜனவரியில். ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆஸ்யூஷுவல் ஸ்டாப் லாஸ் வந்து 2020 தான் வைக்கணும். பட் லிக்விடிட்டி ஹண்ட் ஈஸியாக வந்து டச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஈஸியாக மேலே போயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்டாப் லாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம 2010 வரைக்கும் வச்சுருக்கோம். ஸோ பையிங் ஏரியா வந்து 2038 2030 வரைக்குமே நம்ம வந்து சாலிடாக பை பண்ணலாம். நம்ம பையிங் ஜோனையும் இப்போ கிளியராக ட்ராப் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நம்மளோட பையிங் ஏரியா, அதை கிளியராக நான் மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் டார்கெட் ப்ரைஸ் எல்லாமே இப்போ கிளியராக மென்ஷன் பண்ணிடுவேன். பாருங்கள், இது வந்து நம்மளோட பையிங் ஜோன், இது வந்து நம்மளோட பையிங் ஜோன். லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2030 35 வரைக்கும் நம்மளோட பையிங் ஜோன் தான். பையிங் ஜோன் வந்து நம்ம கிளியராக ட்ரா பண்ணிட்டோம். அடுத்தபடியாக நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் எங்கே அப்படின்னா 2010. நம்ம அதையும் இது கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் ஜோன் 2010 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ். அண்ட் தென் டார்கெட் ப்ரைஸ் 1 பார்த்தோம் அப்படின்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் நான் உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். டார்கெட் ப்ரைஸ் வந்து 2074. ஸோ வந்து TP1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். TP1 2074. TP2 பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து மேலே நமக்கு அரௌண்ட் 2100 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 2. ஸோ அதையும் நம்ம வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். எதனால் இது மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரியும். அந்த டார்கெட் ப்ரைஸ் 3 பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆல் டைம் ஹை, மார்க்கெட் வரலாறு காணாத ஹையை பார்த்தோம் அப்படின்னா 2154. இது வந்து நம்மளோட ஆல் டைம் ஹை, டார்கெட் ப்ரைஸ் 3ன்னு வச்சுக்கலாம். ஆல் டைம் ஹை ATHனா ஆல் டைம் ஹை. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா ப்ரொஜெக்ஷன் எங்கே மூவ்மெண்ட் ஆகும், எந்தளவுக்கு போக போகுது அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இப்போ என்ன ரீசன் அப்படிங்கிறத சொன்னால் தான் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இது மதிப்பு. ஸோ சொல்கிறேன். முதல் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சார்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா டெக்னிக்கலாக என்னென்ன ரீசனால் புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். முதல் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கிளியராக ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. அதை கிளியராக மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளியரான ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. இது வந்து நம்மளோட முதல் ரீசன், அதையும் நம்ம கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா டபுள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டாவது கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்க்கும்போது நமக்கு ரெண்டுமே புல்லிஷ்
ஸ்பின்னிங் டாப் தான் விழுந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து டபுள் ஸ்பின்னிங் டாப் விழுந்ததுனால மார்க்கெட் கண்டிப்பா புல்லிஷ் ஆகறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது 2யுமே நான் சேர்த்தே இப்போ ட்ரா பண்ணிடுறேன் உங்களுக்கு. இத மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, புதுசா பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே தெளிவா தெரியும். 2 இருக்கிறதுனால டபுள் புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப். டபுள் புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப். ஸோ டபுள் புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்தாலே மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு மார்க்கெட் புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து ஒரு கிளியரா ஒரு ஹையர் ஹை கொடுத்து மார்க்கெட் நல்லாவே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். இதே மாதிரி இங்கே பாருங்க 2 கேண்டில்ஸ்டிக் விழுந்திருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட்லையும் அதே மாதிரி டபுள் விழுந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு புல்லிஷ் ஆகி மார்க்கெட் மேலே போக போகுது. ஸோ இது வந்து நம்மளோட முதல் ரீசன். அண்ட் தென் 2வது ரீசன் என்ன அப்படின்னா, ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக், சிங்கிள் பார்த்தாச்சு, டபுள் பார்த்தாச்சு. ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 3 ஸ்ட்ரைக் லைன் கிடச்சிருக்கு. 3 ஸ்ட்ரைக் லைன் கிடச்சிது அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு புல்லிஷ் தான் ஆகும். அதையும் நம்ம கிளியராக இப்போ வந்து மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 லைன் ஸ்ட்ரைக் கிடச்சிருக்கு. அதையும் நம்ம கிளியராக செக் பண்ணி பார்த்துக்கலாம். 3 லைன் ஸ்ட்ரைக், ஒரு 3 லைன் ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துல இருந்து அப்படியே கிளியரான ஒரு புல்லிஷ் ஆகிடும். ஸோ அதை நான் இமேஜாக உங்களுக்கு வந்து கிளியராக காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு 3 பீரிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் கிளியராக அதோட ஹையர் ப்ரைஸ்க்கு வந்து மார்க்கெட் தெளிவாகவே போயிடும். இங்கே தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ இதில் வந்து தப்பாக போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம டார்கெட் ப்ரைஸாக இருக்கும். ஸோ இதே தான் இங்கே வந்து ஃபாலோ ஆகிருக்கு. இங்கே ஃபாலோ ஆகும்போது மார்க்கெட் கண்டிப்பாக இந்த ஹை 2073 அப்படிங்கிற டார்கெட் ப்ரைஸை கண்டிப்பாக ரீச் ஆகும். ஸோ ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் மார்க்கெட் நமக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு பை கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அதையும் கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம். அது என்ன அப்படிங்கிறதையும் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டா தான் புரியும். 3 லைன் ஸ்ட்ரைக் நமக்கு வந்து புல்லிஷுக்கு ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கு. அதையும் நம்ம வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட் எந்தெந்த ரீசனால் புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தபடியாக சார்ட் பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம். சார்ட் பேட்டர்னை நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ரீசன், இந்த ஏன் நம்ம இது வந்து பையிங் ஜோன் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, கிளியராக இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணியிருக்கு. இந்த இடத்த பாருங்கள், நான் பையிங் ஜோன் அப்படிங்கிறத கொஞ்சம் டார்க்கன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. டார்க்கன் பண்ணி காமிச்சிட்டேன் அப்படின்னா என்னன்னு கிளியராக தெரியும் உங்களுக்கு. இது நம்ம ஏன் பையிங் ஜோன் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த இடம் வந்து ஒபே ஏரோ மார்க் போட்டு காமிக்கிறேன். ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல இருக்கு. ஒபே ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைன், ஒபே ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைன். ஸோ அதை ஒபே பண்ணுறதுனால மார்க்கெட் கிளியராக இந்த இடத்துல வந்து ரீபவுண்ட் ஆகும். இந்த இடத்துல இருந்து அப்படியே மார்க்கெட் வந்து மேலே போகும். அண்ட் தென் 2வது ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அடுத்து எந்தெந்த லெவல்ஸுக்கு போகும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதையும் பேஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஆட்டோ ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நம்மளோட கோல்டன் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து 0. கோல்டன் ரேஷியோ பாருங்கள் 2017 வரைக்கும் மார்க்கெட் வரும்னு போட்டிருக்கான். ஸோ நம்ம வந்து பையிங் வந்து கண்டிப்பாக நம்ம இது கீழே வர வரைக்கும் எடுத்துக்கலாம். 2030 இருந்து 2017 வரைக்கும் நம்மளோட பையிங் ஜோன் தான். ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா 2000, நம்ம 2010 கொடுத்துருக்கோம். ஸ்டாப் லாஸ் வந்து 2000. ஸோ 2017 வர வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக எந்த வித ஆட்சேபனையும் இன்றி கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கிளியராக ஒரு பை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மெயினான கீ ஃபேக்டர். நம்ம வந்து ஏன் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் புல்லிஷ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு. இப்போ டெக்னிக்கலாகவும் கீ ஃபேக்டர் வந்து ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்டை ஒபே பண்ணுது. அண்ட் தென் நம்மளோட ஃபிபனாக்கியும் ஒபே பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தபடியாக சார்ட் பேட்டர்னை பார்த்து நமக்கு வந்து இப்போ என்ன அப்படிங்கிறதையும் கிளியராக பார்த்துடலாம். என்னை பொறுத்தளவுக்கு சார்ட் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதையும் நான் வந்து கிளியராக அதில் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் எந்த அளவுக்கு டார்கெட் ப்ரைஸ் ரீச் ஆகும், ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் ரீச் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ வந்து ரொம்ப லாங்காகவே தான் போயிட்டுருக்கு. ஸோ கவனமாக பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டிங்கன்னா தெரியும். ஒரு நம்மளோட ஹையை பார்த்தோம் அப்படின்னா 2073, 2வது டபுள் டாப் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு டபுள் டாப் அடிச்சு நம்ம ட்ரெண்ட் லைன் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு.
ஸோ லெவல் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்து வரைக்கும் நம்மளோட லைன் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க கிளியரா மார்க்கெட் வந்து ஒரு ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பிரேக் ஆகும். ஸோ பிரேக்கிங் ஜோன் எங்கே அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு பாக்ஸ் போட்டு காமிக்கிறேன். இது வந்து நம்மளோட பிரேக்கிங் ஜோன். ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ அந்த ஜோனையும் நம்ம கிளியராக இப்போ வந்து ட்ரா பண்ணிட்டேன். அதை மென்ஷனும் பண்ணி காமிச்சிட போகிறேன். இது வந்து நம்மளோட பிரேக்கிங் ஜோன். பிரேக்கிங் ஜோன் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னில். ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் கிளியராக நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 2100 பார்த்து ஈஸியாக மார்க்கெட் வந்து மூவ் ஆன் ஆகிட்டே இருப்பான். நம்ம வந்து இவ்வளோ மேலே போயிடுச்சு அதனால் கீழே வரும் அப்படிங்கிற கண்ணோட்டமே நமக்கு வேண்டாம். ஸோ இது வந்து நம்மளோட பிரேக்கிங் ஜோனாக இருக்க போகுது. எதில்? அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னில். ஸோ இந்த இடத்துலேருந்து ஏன் புல்லிஷ் ஆகும்னு சொல்கிறேன் அப்படின்னா இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. அதை மென்ஷன் லைட்டாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஒரு பாட்டம், இங்கே ஒரு பாட்டம். ஸோ டபுள் பாட்டம் ஆனதும் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து மேலே போகும். ஸோ இந்த இடத்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுனால இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் நல்லாவே பூம் ஆகி மேலே போயிட போகுது. ஸோ ஒரு ப்ரொஜெக்ஷனாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா அதோட லோவை தான் நம்மளோட ஸ்டாப் லாஸாக வைப்போம். ஸோ லோவை பார்த்தோம் அப்படின்னா 2025 அப்படிங்கிற நம்மளோட ஸ்டாப் லாஸாக வச்சிருப்போம். டார்கெட் ப்ரைஸ் வந்து அதோட ஸ்விங் ஹையாக இருக்குது வந்து 2150 ஸ்விங் ஹை. ஸோ இது வந்து நம்மளோட 2வது டார்கெட் ப்ரைஸாக வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதை ரவுண்ட் பண்ணி காமிச்சிக்கிறோம். நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஸோ இது ஒரு பாத்வேவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கிளியராக இங்கே பாருங்கள் இந்த இடத்துல மார்க்கெட் கிளியராக ஒரு ஃபால் ஆகும். எதுக்கு? ஒரு ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணிவிட்டு ஒரு ஃபிபனாக்கி ரிட்டர்ஸும் ஒபே பண்ணிட்டு மார்க்கெட் கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகும். புல்லிஷ் ஆகி நம்மளோட அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரேக் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 2 ரீச் ஆகும். ரீச் ஆனதும் ஒரு லாங்கர் ஹையாக மார்க்கெட் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ என்ன பொறுத்த அளவுக்கு மார்க்கெட் இந்த வருஷம் ஒரு நியூ ஹையை வந்து அகைன் மேக் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம மார்க்கெட்டில் பேசிவாக ஏர்ன் பண்ண முடியும். இப்போ டெக்னிக்கலாக என்னென்ன ரீசன்னால் கோல்டு வந்து புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டேன். ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது நம்ம டிஎக்ஸை ரிலேட் பண்ணி பார்க்கணும். ஸோ டிஎக்ஸை ஃபாலோ ஆச்சு அப்படின்னா கோல்டு புல்லிஷ் ஆகும். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கோம்? கோல்டு வந்து புல்லிஷ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அப்போ டிஎக்ஸை ஃபாலோ ஆகுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டிஎக்ஸை பொறுத்த அளவுக்கு மார்க்கெட் கிளியரான ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அதை ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு வந்து நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ட்ரா பண்ணியாச்சு. இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு ஒரு கிளியராக வந்து ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்தால் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஃபால் தான் ஆகும். ஸோ அதோட ப்ரொஜெக்ஷனை பார்க்கும்போது கிளியராக ட்ரா பண்ணுற ஷார்ட்டு இதோட லோ வந்து இங்கே. ஸோ டார்கெட் ப்ரைஸ் வந்து ட்ரெண்ட் லைனோட லோ வச்சுக்கலாம் 99 அப்படிங்கிறத. ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்விங் ஹை அதாவது 103 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக வச்சுக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு என்ன விழுந்திருக்கு? ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. அதனால் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக போகுது. பியரிஷ் ஸ்பின்னிங் டாப். ஸோ பியரிஷ் ஸ்பின்னிங் டாப்னால மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக போகுது. அண்ட் தென் 2வது ரீசன் என்னன்னா மார்க்கெட் கிளியரான ஒரு ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணியிருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம கிளியராக ஒன் பை ஒன்னாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். இது வந்து நம்மளோட ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. அண்ட் தென் ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து ஒபே பண்ணியிருக்கு. ஒபே பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். ஸோ நம்ம மார்க்கெட் கிளியராக இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணும். ஸோ அதையும் நம்ம வந்து கிளியராக மென்ஷன் பண்ணலாம். ஒபே ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த சார்ட் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், கொஞ்சம் தவறுதலாக நினச்சிக்காதீங்க. ஒபே ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைன். ஸோ இப்போ ஒரு கிளியராக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அதோட ட்ரெண்ட் லைனான 102 அப்படிங்கிற டச் பண்ணும். ஸோ இது 102 அப்படிங்கிற ஜோனை டச் பண்ணும்போது கோல்டு நம்மளோட பையிங் ஜோனான 2033க்கு வரும். ஸோ எப்போ மார்க்கெட் வந்து இந்த ஜோனை டச் பண்ணி ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணி ஃபால் இந்த இடத்துல இருந்து ஒரு பார்க்கும்போது இங்கேருந்து லைட்டாக ஒரு மேலே கொடுத்துட்டு அப்படி ஃபால் ஆகுதோ ஸோ அப்போ கோல்டு வந்து நம்மளோட டார்கெட் ப்ரைஸை நோக்கி மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும். ஸோ டிஎக்ஸை வந்து நம்ம ரேட் பண்ணி பார்க்கும்போதும் கோல்டு வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன் அப்படிங்கிறது நல்லாவே கொலாபரேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா அப்கமிங் டேஸில் ஃபண்டமெண்டலாக நியூஸஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ நியூஸஸை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு திங்கட்கிழமை சிபிஐ நியூஸஸ் இல்லை, செவ்வாய் இல்லை, வெனஸ்டே இல்லை. ஸோ நியூஸஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வியாழக்கிழமை தான் இருக்குது. அதுவும் கோர் சிபிஐ இருக்குது. ஸோ வெனஸ்டே வரைக்கும் மார்க்கெட் வந்து நல்லாவே டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணலாம். ஸோ தேர்ஸ்டேக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஃபண்டமெண்டலாக
ஒரு மூவ்மெண்ட்ஸ் வந்து பயங்கரமா குடுக்கலாம் என்று எதிர்பார்க்கிறேன். ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. டார்கெட் பிரைஸ் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல பேசிவா ஏர்ன் பண்ண முடியும். சரி வாங்க, அடுத்து இந்த மாரி ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம். ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. டார்கெட் பிரைஸ் யூஸ் பண்ணுங்க. மறக்காம எல்லா லெவல்ஸும் நோட் பண்ணி வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க.